மக்களுக்கு விழிப்பூட்டுவதற்காகவும் இதன் பாவனையை தடுப்பதற்காகவுமாக இந்த விழிப்பூட்டல் நடைபவனி நடைபெறுகிறது. வணக்கம், நான் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் சேவலைக்கால ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். இது பிளாஸ்டிக்கை இல்லாமல் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஒரு விழிப்புணர்வாக மக்களுக்கு கொண்டு வர நோக்கத்துக்காக. வணக்கம் கவின் ஸ்குவாட், நான் கவின். வெல்கம் பேக் டு கவின் பிளாக்ஸ். ஓகே, இன்னைக்கு ஜாழ்ப்பாணத்துல பப்ளிக் லைப்ரரியில பேக் சைட்ல நிக்கிறோம். என்னத்துக்கு கவின் அங்க நிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, சேவ் லைஃப் என்ஜிஓன்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற இந்த ஒன் ஸ்டெப் நோ பிளாஸ்டிக்ன்ற ஒரு அவேர்னஸ் ஒரு ஒர்க் ஒன்று நடக்க போகுது. அது பத்தின முழுமையான தகவலை தான் உங்களுக்கு நான் தரப்போறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்களாண்டா இந்த ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதனால் ஆர்கனைசேஷனில் இருக்கிற பெரியாக்கள் மற்றும் ஸ்கூல் அடுத்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற நிறைய பேர் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த வித பிளாஸ்டிக்குமே இல்லாமல் தலையில் போட்டிருக்கிற தொப்பி கூட அந்த பனை ஓலையால் செஞ்ச தொப்பி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற அந்த கோட் கூட அந்த உக்கக்கூடிய துணியில் செஞ்ச மாதிரியான ஒரு துணியில் தான் செஞ்சுருக்கிறாங்க. அது உங்களுக்கு பார்க்க தெரியும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த அவேர்னஸ் வாக் ஆரம்பிக்க போகுது. வணக்கம், நான் யாழ் நீரிழிவு கழகத்தின் தலைவர் மைக்கேல். இன்று சேவ் லைஃப் ஸ்தாபனத்தின் அனுசரணையோடு அவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட பிளாஸ்டிக் ஒழிப்பு நடைபவனி யாழ் நூலகத்திலிருந்து 2.5 கிலோமீட்டருக்கு நடைபெற இருந்தது. இது என்னத்திற்காக செய்கிறார்கள் என்றால், இந்த உக்க முடியாத பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படுற பாரிய விளைவை மக்களுக்கு விழிப்பூட்டுவதற்காகவும் இதன் பாவனையை தடுப்பதற்காகவுமாக இந்த விழிப்பூட்டல் நடைபவனி நடைபெறுகிறது. இந்த இதில் பங்கு பெறுவதற்கு மாணவர்கள், பொது ஸ்தாபனங்கள், அலுவலகங்கள் மற்றும் ஸ்தாபனங்கள் எல்லாம் இணைந்து இதை செய்கிறார்கள். பாவனை இந்த பாதிப்புகளை ஜோக்கணக்காக மக்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு துயரமான நிலை இருக்கிறதால இதனை நீக்குவதற்கான முயற்சியாக இந்த முன்முயற்சியை சகலரும் ஏற்று இந்த பொலித்தீன் பாவனையை இல்லாமல் ஒழிக்குமாறு அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழும் இந்த பூமியை நாம் அழிக்க வேண்டுமா? கடல் வளங்கள் வீதியிலே கழிவை அள்ளி கொட்டுறாய் என்று சொன்னா நீ என்ன பெற்றுற? கோருகரி குளம்போட பிளாஸ்டிக்கையும் தின்னுற. வருத்தம் வந்தா உழைச்ச காசை ஹாஸ்பிட்டல்ல எண்ணுற. வேண்டுமா வேண்டுமா பிளாஸ்டிக் உனக்கு வேண்டுமா? வேண்டுமா வேண்டுமா பிளாஸ்டிக் உனக்கு வேண்டுமா? அழகான இயற்கை காற்று, பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், அழகான அருவி. தம்பி, நாங்க இப்ப வரைக்கும் நல்லா தான், இனியும் நல்லா இருக்கணும் தான். இதான் பாவீங்க. இது என்ன பொலித்தீன் பை? இதை நாங்க பொருட்கள் வாங்கி கொண்டு போறதுக்கு பாவிக்கலாம். இது என்னதுக்கு?
பொருட்கள் வாங்கி கொண்டு போவார் பைய பாவிக்கலாம் யாரு தம்பி கடாசி பை பாவிக்கிறது சூழலுக்கு நேரமானது கடாசி பையும் துணி வாங்கினார் சரி இதை பாவிச்சு முடிச்சோன்னா நீங்க என்ன செய்வீங்க வயல் வரியில போட்டுருவா இயற்கை வளங்கள்ல வயல்வெளியில போட்டா மண்வளம் உண்டும் கடல்ல போட்டா கடல் வாழ் உயிரினங்கள் அழியும் வாய்க்கால போட்டா வாய்க்கால் அடைச்சு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வைவர்களை நாங்க பாய்ச்சு தன்னைத்தானே புதுசா வெள்ளமடையும் இதால் ஏற்பட்ட பிரச்சனை அடுத்த தந்தையும் தானே நடக்கும் சொல்றேன் பக்கம் போட்டுட்டாங்க 1/2 கிலோ அரிசி 2 கிலோ மா 5 பேக்கெட் மவளத்தையும் போட்டு தம்பி கரியாண்டு போட்டுதான் நேரம் போகுது தம்பி என்ன கடகாசி பேக்ல போடுறான் நீ அண்ணா பொழுத்தின் பேக் கடையில பாவிக்கிறேன் தம்பி கடகாசி பேக் கொண்டு போய் விழுந்துச்சேன்னா நான் என்ன வீட்டை இருந்தவருக்குள்ள துணி பேக் கொண்டு வர தம்பி இந்த பெரிய கடையா போட்டுக்கிறீங்க பொழுத்தின் பேக் இல்லாட்டி என்ன தம்பி அண்ணா பொழுத்தின் பேக் பாவிக்க கூடாதுன்னு உத்தரவு தம்பி இப்ப கடாசி பேக் எனக்கு வேணாம் தம்பி போய்க்க விழுந்துரும் துணி பேக்ல போட்டுதான் நான் போறேன் துணி பேக்ல போட்டு தர கொண்டு பொழுத்தின்ல போட்டுதாரியா இல்லையா அப்ப பொழுத்தின் பாவிச்சு கிடையாது அப்ப உங்க சாமான் பொழுத்தின் அந்த பேக் எடுத்து போட்டு கொடு அண்ணா இனி வரைக்கும் துணி பேக்க கொண்டு வாங்க தம்பி துணி பேக் செய்வா சரி எனக்கு துணி பேக் கொண்டாரு பாப்போமா பொழுத்தின் மாவன என்னடா மச்சான் கொண்டு வந்து சோடா மச்சான் இருக்கு மச்சான் மச்சான் பிஸ்கெட் ஒன்று வாங்கி சாப்பிட்டா சோடா அதெல்லாம் குடிப்போம் தம்பி பொழுத்தின் தூள கடல்ல வீசுறீங்க இது சரியா என்னென்ன உங்களுக்கு பாதிப்பு எனக்கு பாதிப்பு உங்களுக்கு பாதிப்பு இத மீன் கடல்ல சாப்பிடுறதால உங்களுக்கு தீமை இருக்கு இதால எங்கட வலை தொழில்கள் பாதிப்படையுது நாங்க இத உங்களுக்கு சொன்னாலும் நீங்க கேக்குறீங்க இல்ல இதுக்கு என்ன வழி சரியா நாங்க எங்க சரி இந்த புஷ்பங்களை இப்ப எல்லாம் முடங்குங்க அப்பவே சொன்ன பொழுத்தில் நலமாய் குவிஞ்சிருக்கு தெரியல அதைக்கா புதுசு போல இருந்தது ஆனா இப்ப விளைவு தெரியும் புதுசு போல இருந்தாலும் பாவிச்சா இந்த விளைவு தெரியுது தானே அங்க போய் பாடு சாப்பிட்டு சாக கிடக்கு என்ன செய்யணும் இந்த பொழுத்தின் பாவனை ஒரு நாள்ல வந்ததல்ல ஒரு நாள்ல முடிய போறதும் இல்ல அதுக்கு இப்ப நாங்க என்ன செய்யணும் இந்த பொழுத்தினு கண்டு 3 வகையான தொட்டிகள் இருக்கு அந்த தொட்டிகள்ல விட்டா ஒரு அளவு இதை குறைக்க முடியுது வந்து உழையக்கூடிய பொருட்கள் விளையக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் போட முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் பாவிக்கும் கண்ணாடி உபகரணங்கள் இந்த தொட்டி கூடிய பொருட்களை மட்டுமே உள்வாங்கக்கூடியது இதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒன்று முடியாத எழுத்தின்களையும் முடிவான போத்தல்களையும் இந்த பெட்டியினுள்ளே இட வேண்டும்
பைகளை பாவிக்கும் கடலை சுத்தமாக வைத்திருப்போம் வளிமண்டலத்தை பாதுகாப்பாக வைத்திருப்போம் எங்கள் மண் வளம் குன்றுவதை தடுப்போம் அப்படியே திரும்பி லைன் ஆகி வாங்க நடப்போம். வணக்கம், நான் வந்து ஜெஃப்னா யூனிவர்சிட்டியிலேருந்து கலைக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து சேவலைஃபால ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். இது வந்து பிளாஸ்டிக்கை வந்து இப்போ இல்லாமல் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் இது ஒரு விழிப்புணர்வாக மக்களுக்கு கொண்டு வர நோக்கத்துக்காக நாங்கள் பப்ளிக்காக செய்கிறோம். அதில் ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டி, ஏஜி ஆஃபீஸ் எல்லாரையும் கூப்பிட்டு செய்கிறோம். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து நிறைய பிளாஸ்டிக் வந்து எங்கள் நாட்டில் வந்து நோம்பலாகவே பரவி கொண்டிருக்கு. அதால் வந்து நிறைய நோய்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எங்களை அறியாமலே நாங்கள் ஒவ்வொருவரும் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கால் வந்து எவ்வளவோ கிருமிகள், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. அதை நாங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து செய்கிறோம். ஓகே கவின் ஸ்குவாட், யாழ்ப்பாண பொது நூலகத்தின் பின்வாயிலில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடைபவனி ஒன் ஸ்டெப் ஜீரோ பிளாஸ்டிக் என்ற ஒரு தொனிப்பொருளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடைபவனி இப்போ சரியாக வந்து 8:30 அந்த 8:30க்கு வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்வாயிலாக முடிவடைஞ்சிருக்குது. இதன் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்திற்கும் மக்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொலித்தீன் பாவனையை வந்து தடை செய்யணும், அதாவது வந்து குறைக்கணும், பாவனையை குறைச்சி சமூகத்தையும் சூழலையும் பாதுகாக்கணும் என்ற துணைப்பொருளில் வந்து நடைமுறை நடத்தப்பட்டது. இது ஒரு நேர்த்தியான முறையில நடத்தப்பட்டது. நிறைய மக்கள், பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், சமூக அக்கறை கொண்ட ஆர்வலர்கள் சொல்லி நிறைய பேர் இந்த நடைபவனியில வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. பார்க்கவும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நேர்த்தியான முறையில முடிக்கப்பட்ட இந்த நடைபவனி இதோட வந்து முடிவடைஞ்சிட்டு இப்போ வந்து தாக சாந்திகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம கவின் ப்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கவின். பாய்.